ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் டேஸ்டியான மஷ்ரூம் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய், 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் கசகசா, ஒரு 10 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சியை தட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. எல்லாமே வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை இலை இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வதங்கினதும் 4 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தக்காளியையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் நான் இன்றைக்கி 400 கிராம் காளானை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். காளான் நல்லா சுருண்டு வரும். சுருண்டு வர ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் ஆகணுங்க. நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் ஆனதும் நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க புழுங்கல் அரிசியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா முக்கால்வாசி கொதித்து வெந்துடணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் ஆனதும் மல்லி இலையை தூவிக்கலாங்க. மல்லி இலையை தூவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இதில் நீங்கள் லாஸ்ட்டாக தயிர் கூட சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி போட்டு மூடி வச்சு ஒரு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மஷ்ரூம் ரைஸ் ரெடிங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது லஞ்ச் பாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.